ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் சயின்ஸ் வேர்ல்டு. நம்மளுக்கு மிட் டர்ம் டெஸ்ட் வருது இல்லையா, அதனால் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா 4 யூனிட் வருது. ஸோ வால்யூம் 1 வந்து காரம் மற்றும் கார உலோகங்கள், வால்யூம் 2 பார்த்திங்க அப்படின்னா கரைசல்கள், கரைசல்கள், வேதி பிணைப்புகள், ஹைட்ரோ கார்பன்கள், இந்த 4 யூனிட் வருது. அவங்களுக்கு வந்து வால்யூம் 1 தனி வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் வந்து ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரைசல்கள். ஸோ கரைசல்களில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரைசல்னால் என்ன அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் காலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், சரியா? இந்த டேப்லெட் காலத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து மோலாலிட்டி, சரியா? மோலாரிட்டி, நார்மாலிட்டி, இது 3க்கும் டெஃபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக வரும். இது 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் கேட்பாங்க. கண்டிப்பாக வரும், சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து பாருங்கள், நீர்ம கரைப்பானின் வாயு கரைபொருள், இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் எழுதியிருக்கணும், இதுக்கான எடுத்துக்காட்டு எழுதி காமிச்சிருக்கணும். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க. ஸோ அழுத்த விளைவு என்ன, வாயு கரைபொருளில் நீர்ம கரைப்பானில் அழுத்த விளைவு என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா நீங்கள் அழுத்த விளைவு தான் எழுதியிருக்கணும். அடுத்து பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஹென்றி விதிக்கு நீங்கள் டெஃபினிஷன் எழுதி அந்த வாய்ப்பாடையும் நீங்கள் எழுதி காமிச்சிருக்கணும். இது 2 மார்க்குக்கும் 3 மார்க்குக்கும் கண்டிப்பாக. இதுவே சப்போஸ் 5 மார்க்கில் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் கிராஃப் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். 5 மார்க் கொஸ்டின், சரியா? அடுத்து பாருங்கள், ஹென்றி விதியின் வரம்புகள் கேட்பாங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது நீங்கள், ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறத நீங்கள் எழுதி பார்த்துருங்க. அடுத்து கொஞ்சம் லைட்டான இம்பார்ட்டன்ஸை வந்து ரீட் பண்ணியாவது நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அடுத்து திரவத்தின் ஆவி அழுத்தம், இதில் ஒவ்வொரு வரியுமே இம்பார்ட்டன்ட்ப்பா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த டெஃபினிஷன்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெஃபினிஷன், சுருங்குதல் என்றால் என்ன, அழுத்தம் என்றால் என்ன, ஆவி அழுத்தம் என்றால் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இதில் இங்கே ரவுலட் லா அப்படின்னு கேட்டாலும் சரி, இதே தான் சேம் கொஸ்டின் தான். திரவத்தை கொண்ட இரு மூலக்கூறுகளின் ஆவி அழுத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரவுலட் லாவை சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கணும். இந்த டெரிவேஷன் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கணும். 5 மார்க்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த மட்டும் வாண்ட் ஹாஃப் காரணியும் ரவுலட் லாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், சரியா? அடுத்து அந்த ரவுலட் லாவில் வந்து இந்த கிராஃப்லாம் நீங்கள் போட்டு காமிச்சிருக்கணும். கிராஃப் போட்டு நீங்கள் இதோடு முடிச்சிருக்கணும். கரைசல் இஸ் ஈக்குவல் டு டோலிவின் பென்சின், இதெல்லாம் நீங்கள் போட்டு காமிச்சிருந்துருக்கணும். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நல்லியல்பு, இயல்பு கரைசல். நல்லியல்பு கரைசல்னால் என்ன, இயல்பு கரைசல்னால் என்ன கேட்டாங்கன்னா அதுக்கான டெஃபினேஷன் எழுதி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி, நல்லியல்பு கரைசல், இயல்பு கரைசல், ரவுலட் விதியிலேருந்து நேர் விளக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கிராஃப் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். நான் கிளாஸில் எழுதி போட்ட நோட்ஸே நீங்கள் எழுதுங்க, போதுமானது. ரொம்ப பயந்து அப்படியே இது பண்ண வேணாம். படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா படிச்சிடலாம். அடுத்து வாண்ட் ஹாஃப் காரணி தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க்லப்பா உரைநிலை தாழ்வு என்றால் என்ன கேட்பாங்க. உரைநிலை தாழ்வு என்றால் என்ன, அடுத்து சவ்வூடு பரவல் என்றால் என்ன, சவ்வூடு பரவல் அழுத்தம் என்றால் என்ன, ஐசோடோனிக் கரைசல்கள் என்றால் என்ன. ஸோ உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியாதுன்னா நான் சொல்கிற அந்த வாய்ஸை வச்சே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஐசோடோனிக் கரைசல்கள் என்றால் என்ன. ஸோ அடுத்து சவ்வூடு பரவல், எதிர் சவ்வூடு பரவல் என்றால் என்ன, இதெல்லாம் 2 மார்க்கு 3 மார்க்கு. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸு, இந்த சம்மை பொறுத்த மட்டும், இந்த லெசனை பொறுத்த மட்டும் ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இது ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வாண்ட் ஹாஃப் காரணி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா. ஸோ வாண்ட் ஹாஃப் காரணி இல்லைன்னா ரவுலட் லா, இது 2ல் ஏதாவது ஒரு 5 மார்க்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் எழுதிட்டு நீங்கள் இந்த சமன்பாடை மட்டும் எழுதுனீங்கன்னா போதுமானது. ஈக்குவேஷன் எழுதிடுங்க. ஸோ 5 மார்க் கொஸ்டின் இவ்வளோ தான் கரைசலுக்கு. ஸோ அடுத்து வேதி பிணைப்புகள் பாருங்கள்.
ஸோ பின்னால் உள்ள புக் பேக்கும் இவ்வளோ தான் இருக்கும். நான் சொன்ன கொஸ்டின்ஸு ஓரளவுக்கு கவர் ஆயிரும். எல்லாம் அதாவது படிக்க முடிஞ்சவங்க எல்லா கொஸ்டினுமே படிச்சிருங்கப்பா. படிக்க முடியாத வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோ லேர்னருக்காக தான் நான் அவ்வளோ இந்த வீடியோவை போடுறேன், சரிங்களா? ஸோ அடுத்து வேதி பிணைப்புகள் பாருங்கள், 10th யூனிட்டு. ஸோ அதில் வந்து முக்கியமான கொஸ்டின் வேதி பிணைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேதி பிணைப்பு என்றால் என்ன தெரிஞ்சுட்டு அடுத்து சகப்பிணைப்பு என்றால் என்ன, சரிங்களா? சகப்பிணைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் லூயிஸ் வடிவமைப்பும் பார்த்துக்கோங்க. எண்ம விதி இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து சகப்பிணைப்பு என்றால் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, லூயிஸ் வடிவமைப்பை விவரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இதை நீங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்காங்க இல்லையா, அதை எழுதி நீங்கள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதிடுங்க, சரியா? லூயிஸ் வடிவமைப்பு 5 மார்க்கில் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒன் வேர்டு வந்து நீங்கள் வந்து நான் ஏற்கனவே டீச் பண்ணது மாதிரி தான், மின்சுமை அற்றது, மின்சுமை சார் பண்பு, இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. அப்புறம் ஈதல் சகப்பிணைப்பு என்றால் என்ன, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அயனி பிணைப்பு என்றால் என்ன இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் டெஃபினிஷன் மட்டும் எழுதி விட்டுறக்கூடாது, அதுக்கான எக்ஸாம்பிளும் நீங்கள் கொடுக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் மார்க்கு. அடுத்து பிணைப்பு நீளம் என்றால் என்ன, பிணைப்பு தரம் என்றால் என்ன, பிணைப்பு கோணம் என்றால் என்ன, இது 3க்குமே டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் இனக்கணப்பு ஆதல் என்றால் என்ன, பைபாண்டுனா என்ன, உடன் இசைவுனா என்ன, டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் இது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருமுனை திறப்பு திறன், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எல்லாமே சொல்கிறாங்களேன்னு இது பண்ணாதீங்க. ஸோ நான் சொல்கிறத பார்த்துக்கோங்க. பஜான்ஸ் விதி அதுக்கும் நான் சொல்லி கொடுத்தது மாதிரி அழகாக எழுதுங்க. விஎஸ்பிஆர் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 பாயிண்ட்ஸு அவங்க என்ன உங்களுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்களோ அதுதான். உங்களுக்கு புக்குக்கும் பின்னாலேயே வந்து 7 எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனால் தியரி 4 எழுதியிருக்கணும். இப்போ 6 எலக்ட்ரான்ஸுனால் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ பின்னால், இப்போ வந்து SF6 பின்னால் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 எலக்ட்ரான்ஸை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். விஎஸ்பிஆர் தியரியை வச்சு அடுத்து IF7 இதையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்புறம் இணைதிறன் பிணைப்பு கொள்கையை பொறுத்த மட்டும் இல்லை, ஹைபிரிடைசேஷன் இனக்கலப்பு ஆதல் அதுதான் இம்பார்ட்டண்ட். சிக்மா பிணைப்புனா என்ன, பை பிணைப்புனா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஹைபிரிடைசேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா, sp3d2 ஹைபிரிடைசேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் வந்து எழுத தெரிஞ்சுருக்கணும். அடுத்து வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அணு ஆர்பிட்டால்களின் நேர்கோட்டு இணைவு அப்படின்ட்டு, இதுக்கானது 1 வேர்ட்ஸாக கேட்பாங்க. இல்லைன்னா 2 மார்க்கு 3 மார்க்கில் கேட்டாங்கன்னாலும் எழுத தெரியணும். ஆனால் ஆக்சிஜனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆக்சிஜனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நைட்ரஜன் மூலக்கூறுகளை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா, அதாவது இந்த இதை எப்படி பாண்டு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ அடுத்து ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான். ஸோ பாண்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை அப்படியே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஹைட்ரோ கார்பன்ஸில் பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ஐயூபேக் நேம் வந்து நம்மளுக்கு வைக்க தெரியணும், பேர் வைக்க தெரியணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக 1 வேர்ட்ஸில் கேட்டாலும் நீங்கள் செய்ய தெரியணும், இல்லை 2 மார்க்ஸில் 3 மார்க்கில் கேட்டாலும் செய்ய தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன்ஸில் ஐயூபேக் நேம் வைக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐயூபேக் நேம் வைக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மார்கோனிக் ஆஃப் ரூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 5 மார்க்கில் கேட்பாங்க. மார்கோனிக் ஆஃப் ரூல் பாருங்க, மார்கோனிக் ஆஃப் விதி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. எதிர் மார்கோனிக் ஆஃப் விதி வந்து 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா சரி. இப்போ மார்கோனிக் ஆஃப் விதி கேட்குறாங்க 2 மார்க்னால் டெஃபினிஷன் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. 2 மார்க்குக்கும் 3 மார்க்குக்கும் போதும். இதுவே 5 மார்க்குக்கு அப்படின்னா டெஃபினிஷன் எழுதி ஸ்டெப் 1 படி 1 அதுக்கு எழுதியிருக்கணும், படி 2 எழுதியிருக்கணும்,
படி 3 எழுதியிருக்கணும். இந்த 3 எழுதி ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக ஒரு எக்ஸாம்பிளை கொடுங்க. சரியாப்பா? அடுத்து எதிர் மார்க்கோனிக் ஆஃப் விதின் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு டெஃபினிஷன், ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள். இதுவே 5 மார்க்குன்னு கேட்டாங்கன்னா மெக்கானிசம், வினை வழிமுறை எழுத தெரியணும். படி 1, படி 2, படி 3 எழுதி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். ஸோ அடுத்து நெகிழி மறுசுழற்சி, இதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படித்தது தான். ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இதெல்லாம் இது பண்ணிக்கிற வேணாம். அடுத்து ஓசோன் மின்னார் பகுப்புன்னு ஒன்று இருக்கும், அசிட்டிலீன். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் கண்டிப்பாக. அடுத்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஹெக்கல் விதியை பின்பற்றி ஒரு சேர்மம் அரோமேட்டிக் தன்மையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க மென்ஷன் பண்ணி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி கொடுக்காம நீங்கள் அரோமேட்டிக் ஹெக்கல் விதியை பயன்படுத்தி அரோமேட்டிக் சேர்மத்தை வகைப்படுத்துகன்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதி ஒரு 4 விதி இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 விதி இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3ஐயும் சொல்லிவிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான். சரியா? அடுத்து ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின், பென்சினுடைய உடனசைவு அமைப்பெல்லாம் நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும். சரியா? சும்மா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இந்த டேப்லர் காலம் தான்ப்பா, இந்த டேப்லர் காலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நைட்ரோ ஏற்ற வினை பின்னால் புக்குக்கு பின்னால் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை மட்டுமே நம்பிட்டு போகக்கூடாது, கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கு வரும். ஸோ இந்த டேப்லர் காலமே முக்கியம்தான். நைட்ரோ ஏற்ற வினை, ஹாலஜன் ஏற்ற வினை, சல்ஃபன் ஏற்ற வினை, ஃப்ரீடல் கிராஃப் வினை, ஃப்ரீடல் கிராஃப் அசிலேஷன், இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. 5 மார்க்கில் கேட்டாலும் சரி, 3 மார்க்கு கம்பல்சரி கொஸ்டினில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நம்மளுக்கு இன்னும் 1 மட்டும் உங்களுக்கு போடலை, என்னது 5th யூனிட் போல் வால்யூம் 1, அது தனி வீடியோவாக போடுறேன். இந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இவ்வளோ தான். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.